ஒர்த்தே இல்லன்னு மகளிர் தின விழாவுல சங்கீதாவ துச்சமா பேசின விஜய். விவாகரத்த பத்தி முதல் முறையா வாய் திறந்திருக்காரு. விவாகரத்து வழக்கு விவகாரம் தொடர்பா ஃபர்ஸ்ட் டைம் பொது வெளியில வாய் திறந்திருக்காரு விஜய். வருத்தமெல்லாம் கிடையாது. ஹர்ட் ஆகாதீங்க. நீங்க என்னோட சொந்த பிரச்சனைய நினைச்சு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வொர்த்தே இல்ல. அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு விஜய். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது தமிழகத்துல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த நிலையில இந்த மனு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. சங்கீதா தொடுத்த விவாகரத்து மனுவுல விஜய் ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறதாவும் அந்த உறவால தனக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில சங்கீதாவை தாவேகாவோட தொண்டர்கள் இணையங்கள்ல ஆபாசமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில கூடுதலா ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க சங்கீதா. அந்த மனுவுல விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏற்கனவே விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய கல்யாணம் பண்ணி 26 வருஷங்கள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெத்து வளர்த்திருக்கேன். விஜய் கூட நீலாங்கரை வீடு மட்டும் இல்லாம அவரோட பல்வேறு இல்லங்கள்ல வசிச்சிருக்கேன். இப்போ விஜய் வசிச்சுட்டு வரக்கூடிய நீலாங்கரை வீட்டுல எனக்கும் சரிபாதி உரிமை இருக்குது. விஜய் வசிக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்துல தான் நானும் வசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு விஜய் அனுமதி மறுக்கிறாரு. பிரிட்டன் குடியுரிமையோட நான் லண்டன்ல வசிக்கிறதால தமிழ்நாட்டுல சென்னையில தங்கறதுக்கு வீடு இல்ல. இத விஜய் தெரிஞ்சும் தன்னை நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறாரு. விவாகரத்து வழக்கு முடியிற வரைக்கும் நீலாங்கரை வீட்டுக்குள்ள நான் வசிக்க அனுமதிக்குமாறு விஜய்க்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கணும். ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய விவாகரத்து வழக்கின் மூலமா விஜய் கிட்ட நியாயமான ஜீவனாம்சம் கேட்டிருக்கேன். பல தடவை முயற்சி பண்ணியும் பரஸ்பரமா பிரிஞ்சு போக விஜய் ஒத்துக்க மறுக்கிறாரு. திரைப்படங்கள்ல நடிச்சு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் வேண்டியத நியாயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மாமல்லபுரத்துல நடைபெற்ற தாவேகா மகளிர் தின விழாவுல பேசின விஜய் முதல் முறையா விவாகரத்து விவகாரம் பத்தி மௌனம் கலைச்சிருக்காரு. சமீபத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க போராடி ஹர்ட் ஆகாதீங்க. நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் கொடுக்குது. அத நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வர்த்தே இல்ல. நீங்க மக்களுக்காக போராடுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை பார்க்கலாம். அதுல எல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு விஜய். தாவேகா தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல சங்கீதாவை கடுமையா விமர்சிச்சு வரக்கூடிய நிலையில சங்கீதா விவகாரம் தொடர்பா வர்த்தே இல்ல அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறது, அதுவும் மகளிர் தின விழாவுல தன்னோட மனைவிய பத்தி துச்சமா நினைச்சு பேசினது எதிர்வினைகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது.